ஏன் டாக்டர் சீனியர் சிட்டிசன்ஸ் கேட்ராக்ட் சர்ஜரியை தள்ளி போடுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்கள் 40,000 சர்ஜரிஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் உங்ககிட்ட வந்து டிலேடாக வந்திருப்பாங்க. 2-3 ரீசன்ஸ் சார். ஒன்று வந்து பயம், ஐயோ நான் இது வரைக்கும் ஒரு சர்ஜரியுமே பண்ணதில்லையே. செகண்ட் இஸ் எனக்கு விஷனில் ஒன்றுமே பிரச்சனை இல்லையே அப்படின்னு நான் நிறைய பேர் டிலே பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக பார்க்குறவங்களுக்கும் கேட்ராக்ட் உள்ளவங்க பார்க்குறதுக்கும் கேட்ராக்ட் சர்ஜரி பெயின்ஃபுல்லாக இருக்குமான்றது நிறைய பேர் பயப்படுறாங்க டாக்டர். இல்லை சார், இட்ஸ் அ வெரி பெயின்லெஸ் கண்டிஷன். முன்னாடி லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து பண்ணிட்டு இருந்தோம். அந்த இன்ஜெக்ஷன் வாஸ் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் பெயின்ஃபுல். இப்போ வந்து டாபிக்கல் அனஸ்தீசியா, வி ஜஸ்ட் புட் ட்ராப்ஸ் இன் தி ஐ அண்ட் டூ த சர்ஜரி. ஃபீமேல் சீனியர் சிட்டிசன்ஸ் என்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறது ஆக்சுவலாக அவங்க வீட்டில் இருக்கிற மேல் சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் எப்போ பார்த்தாலும் 24 ஹவர்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சப்போஸ் அவங்களுக்கு கேட்ராக்ட் இருக்குன்னா அந்த ஃபோன் பார்க்கறதுனால ஏதாவது பிரச்சனைகள் அதிகமாகிறது கம்மியாகிறது மாதிரி ஏதாவது இருக்கா? Cataract itself not affected by usage of phone, பட் அவங்க குவாலிட்டி ஆஃப் விஷன் எனிவேஸ் கம்ப்ளீட்டாக டிக்ரீஸ் ஆகும்போது இது பார்க்குறதும் 60 வயசில் இப்போ உங்கள் மங்கன பார்வை ஒரு 5 மினிட்ஸ் ப்ரொசீஜரில் உங்களுக்கு 30-45 வயசில் இருந்த கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ காம்ப்ரிஹென்சிவ் ஐ கன்சல்டேஷன் அரேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. உங்கள் ஃபைனல் மெசேஜ் டாக்டர். ஒரு செக்அப் தானே, ஒரு எல்லாரும் they should put that on the initial effort and get one checkup. நீங்கள் ஓட்டு போடணும்னா கூட உங்களுக்கு கேண்டிடேட் யாருன்னு தெரியணுங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் ஐ செக்அப் பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் உங்கள் டாக்டர் செந்தில் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை யார் பார்க்கணும்னு சொல்கிறேன். 60 வயசுக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சீனியர் சிட்டிசனும் இந்த வீடியோவை பார்க்கணும். கண் பார்வை 60 வயசுக்கு மேலே மங்குறது நார்மல் தான், அது எதுவுமே பண்ண முடியாது, அது கூட வாழ்க்கையை வாழணும்னு நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. 60 வயசில் இப்போ உங்கள் மங்கன பார்வை ஒரு 5 மினிட்ஸ் ப்ரொசீஜரில் உங்களுக்கு 30-45 வயசில் இருந்த கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ காம்ப்ரிஹென்சிவ் ஐ கன்சல்டேஷன் அரேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் மொபைல் எடுத்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி உங்களோட நேம், ஏஜ் அண்ட் லொக்கேஷன் இந்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு பர்சனலாக கோஆர்டினேட் பண்ணுறேன். நம்ம மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் 24/7 குரூப்பில் 1,25,000 சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. நான் ஆப்தல்மாலஜிஸ்ட் கிட்ட இந்த இன்டர்வியூ பண்ணணும்னு சொன்ன உடனே அவங்க பல கேள்விகள் என்கிட்ட அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த கேள்விகளை மட்டும்தான் நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கேட்குறேன். என்ன மாதிரி கேள்விகள்னு பார்த்தீங்கன்னா, கன்சல்டேஷன் ரூமில் டாக்டர் கிட்ட கேட்க பயப்படுற, கேட்க தயங்குற, யோசிக்கிற கேள்விகள் தான் கேட்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த கேள்விகளை யார்கிட்ட கேட்கணுன்ட்டு என்னோட டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது நான் என்ன கேட்டேன்னா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணணும்னா நீங்கள் சென்னையில் இப்போ 2026 யார்கிட்ட பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அப்போது எல்லாரும் கை காமிச்சது டாக்டர் ஷெரன் ரவீந்திரன். இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேட்ராக்ட், க்ளாக்கோமா அண்ட் வெட்ரோரெட்டினல் சர்ஜன், trained in prestigious Shankar Nethralaya, highly skilled, experienced, with excellent outcomes, and he has performed close to 40,000 cataract surgeries. அவருக்கு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிகேட்டட் கேட்ராக்ட் சர்ஜரிஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே டாக்டர் ஷெரன் ரவீந்திரன் தான் தெரிறாங்க. சார் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு வந்து ஐ காட் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஆக்சுவலாக சீனியர் சிட்டிசன்ஸ் உங்கள் கன்சல்டேஷன் ரூமில் கேட்க தயங்குற கேள்விகள் தான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். ஸோ முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, when is the right stage of cataract to be operated? சார், எந்த ஸ்டேஜில் கேட்ராக்ட் உங்ககிட்ட சர்ஜரிக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க? கேட்ராக்டை வந்து பேசிக்கலாக இன்சிக்னிஃபிகண்ட், சிக்னிஃபிகண்ட்னு பிரிச்சுக்கலாம். சிக்னிஃபிகண்ட்டில் டிஃப்ரெண்ட் கிரேடிங்ஸ் வரும். இன்சிக்னிஃபிகண்ட்னா பண்ணதுக்கப்புறம் விஷன் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரிய போகிறது இல்லை. ஸோ பண்ணதுக்கு முன்னாடி பண்ணதுக்கப்புறம் பெரிய டிஃப்ரென்ஸ் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. சிக்னிஃபிகண்ட் கேட்ராக்ட்ன்றப்ப when they do cataract surgery there will be a definite improvement. அப்போ எவ்வளோ ஹார்டாக இருக்கோ, எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கோ அதை பொறுத்து அந்த சிக்னிஃபிகன்ஸ் இமீடியட்டாக பார்க்கும்போது ட்ராமாட்டிக்காக தெரியும். பட் இட் கேன் பி ஆப்ரேட்டட் எனி டைம் ஃப்ரம் த ஸ்டேஜ் தட் இட் பிகம்ஸ் சிக்னிஃபிகண்ட் கேட்ராக்ட். ரெண்டாவது முக்கியமான டவுட் சீனியர் சிட்டிசன்ஸில் இருக்கிறதுனா, கேட்ராக்ட் சர்ஜரி பெயின்ஃபுல்லாக இருக்குமான்றது நிறைய பேர் பயப்படுறாங்க டாக்டர். இல்லை சார், இட்ஸ் அ வெரி பெயின்லெஸ் கண்டிஷன். முன்னாடி லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து பண்ணிட்டு இருந்தோம். அந்த இன்ஜெக்ஷன் வாஸ் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் பெயின்ஃபுல். இப்போ வந்து டாபிக்கல் அனஸ்தீசியா, வி ஜஸ்ட் புட் ட்ராப்ஸ் இன் தி ஐ அண்ட் டூ த சர்ஜரி. இப்போ ஒரு தம்பை வச்சு நீங்கள் உங்கள் கையிலேயே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ப்ரெஷர் சென்சேஷன் இருக்குமோ அதே கைண்ட் ஆஃப் சென்சேஷன் இஸ் ஆல் தட் யூ ஃபீல், நாட் மோர் தென் தட். ஏன் டாக்டர் சீனியர் சிட்டிசன்ஸ் கேட்ராக்ட் சர்ஜரியை தள்ளி போடுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்கள் 40,000 சர்ஜரிஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் உங்ககிட்ட வந்து டிலேடாக வந்திருப்பாங்க. அவங்க என்ன காரணங்கள் சொல்கிறாங்க உங்ககிட்ட? 2-3 ரீசன்ஸ் சார். ஒன்று வந்து பயம், ஐயோ நான் இது வரைக்கும் ஒரு சர்ஜரியுமே பண்ணதில்லையே, ஒரு ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணுறோமே அப்படின்ற பயம். அதனால் they keep delaying.
செகண்ட் இஸ் எனக்கு விஷனில் ஒன்றுமே பிரச்சனை இல்லையே அப்படின்னு நான் நிறைய பேர் டிலே பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக பார்க்குறவங்களுக்கும் கேட்ராக்ட் உள்ளவங்க பார்க்குறதுக்கும் ஆப்போசிட் சைடில் உள்ளது தெரியும். பட் நார்மலாக பிளெயினாக பார்க்குறதுக்கும் ஒரு டிண்டட் கிளாஸ் நடுவில் வச்சுருக்கிறதுக்கும் பார்க்குற டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் அந்த டிண்டட் கிளாஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரே நாளில் வந்துடுறது இல்லை. அது ஸ்லோவாக ப்ரோக்ரெசிவாக மாத கணக்கில் எடுத்து வர்றதுனால அவங்க அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அட்ஜஸ்ட் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது நம்ம பார்க்குற கலர்ஸ், நம்ம பார்க்குற குவாலிட்டி வந்து கம்மி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு they find it a little difficult. Along with the fear put together, they start delaying things. டாக்டர், கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணோம்னா ஜென்ரலாக எவ்வளோ நேரம் எடுக்கும் டாக்டர்? 5லேருந்து 10 நிமிஷம் சார், டிபெண்டிங் ஆன் ஈச் இண்டிவிஜுவல் பர்சன் ஸ்பீட், டிபெண்டிங் ஆன் ஈச் இண்டிவிஜுவல் ஐ, ஒரு கண்ணை பொறுத்து ஒரு கேட்ராக்டை பொறுத்து 5லேருந்து 10 நிமிஷம் யூஷுவல் டைம் சார். ஸோ நீங்கள் வந்து யூ ஆர் அ ஸ்பெஷலிஸ்ட் ஆக்சுவலாக, அண்ட் யூ ஹேவ் அ ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்ப்ளிகேட்டட் கேட்ராக்ட் சர்ஜரிஸ். இப்போ நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பயத்தினால தள்ளி போட்டு வராங்க. அது மாதிரி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேட்ராக்ட்ஸ் மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 20 to 30% தே கம் வெரி அட்வான்ஸ்ட், வெரி டிலேட் ஸ்டேஜ். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ பார்க்குறோம். ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றுன்னு சொல்கிறது கஷ்டம். நிறைய அப்படி தான் வராங்க சார். ஒரு 30% தே கம் வெரி டிலேட். ஓகே. ஸோ 30% இஸ் காம்ப்ளிகேட்டட். ஸோ அது மாதிரி டிலேடாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸ் பார்க்கும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க டாக்டர்? தே டூ ஃபீல் அ ட்ரமாட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட். இதை முதல்ல பண்ணியிருக்கலாமே, இது ஏன் இப்படி டிலே பண்ணோன்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் நமக்கு பண்ணும்போது நமக்கு தெரியும், ஐயோ இவ்வளோ டிலே பண்ணியிருந்தா நம்ம டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ். அவர் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி 5 நிமிஷத்தில் பண்ண வேண்டிய சர்ஜரி 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். அண்ட் தி chances of things going wrong, complication rate is higher in the மாதிரி 99.9% cataract safe surgery. அந்த 0.1% ஏன் unsafe surgeryனா மோஸ்ட்லி இந்த மாதிரி தள்ளி போட்டு அவங்களே அவங்க கண்ணை they make it more complicated. It's not a complicated eye by itself, but they make it more complicated. ஸோ இப்போ கேட்ராக்ட் சர்ஜரி பார்வை அஃபெக்ட் ஆகுறது ஒன்று டாக்டர். இது இல்லாமல் அவங்க என்னென்ன மாதிரி அவங்க வாழ்க்கையில் டே டு டே ஆப்ரேஷன்ஸில் என்னென்ன மாதிரிலாம் அஃபெக்ட் ஆகுறாங்க கேட்ராக்டால அஃபெக்ட் ஆனவங்க? அவங்களுக்கு பேசிக்கலாக ஃபர்ஸ்ட் இனிஷியலி நைட் going outside, driving very difficult. First thing they stop is driving முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவாங்க நைட்டுக்கு. டே டைமில் கொஞ்சம் இனிஷியலாக மேனேஜ் பண்ண முடியும், பட் இவென்ச்சுவலி டே டைம் டிரைவிங் ஆல்சோ பிகம் டிஃபிகல்ட். நைட்டில் வெளியில் போகிறதுனா ரொம்ப கஷ்டம், மேடு பள்ளம் தெரியாது. அண்ட் ஸோ தே பிகம் சோஷியலி ஐசோலேட்டட் ஆல்சோ. வெளியில் போனால் தானே அவங்க ஃபேமிலியை பார்ப்பாங்க, பேர பசங்களை பார்ப்பாங்க, இவங்கள பார்ப்பாங்க. பட் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் அவங்க மென்டலாகவும் தே கெட் டிஸ்டர்ப்டு. ஸோ ஒன் இஸ் விஷுவல், delayed, they stop going out, they stop doing regular activities, functions, festivals, going out to friends, family. Then mentally this affects them in the end. ஸோ நல்லா சோஷியலைஸ் பண்ணிட்டு இருந்தவங்க திடீர்னு ஐசோலேட் ஆகி கிராஜுவலாக வந்து தே கோ இன்டு அ ஷெல் ஆக்சுவலாக. அண்ட் இட்ஸ் யாராவது ஒருத்தர் வேணும், யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு போனால் பெட்டராக இருக்குன்னு தோணும். எல்லா நேரமும் எல்லாரும் இருக்க மாட்டாங்க, எவ்ரிபடி எல்ஸ் இஸ் பிஸி. ஸோ அப்போ யூ கெட் ஐசோலேட்டட் பை. டாக்டர், இப்போ நம்ம மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வித் சில்ட்ரன் செட்டில்ட் இன் அப்ராட். பார்த்தீங்கன்னா 75 வயசு தாத்தா, 72 வயசு பாட்டி தனியாக இருக்காங்க. அடையார், பெசன்ட் நகர், மந்தவெளி, மயிலாப்பூர், வடபழனி, இது மாதிரி நிறைய இடத்துல இருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நான் ஆப்ரேஷன் எங்கள் ஹஸ்பண்டுக்கு பண்ணேன்னா அது எப்படி நான் மேனேஜ் பண்ண முடியும்? ட்ராப்ஸ்லாம் போடுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. கேட்ராக்ட் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் 1 or 2 things only சார். ஒன் இஸ் அப்ளைங் த ட்ராப்ஸ். அதில் தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ், ட்ராப்ஸ் அப்ளை பண்ணியே ஆகணும். பட் மற்றபடி ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ன்றது பெருசாக ஒன்றுமே கிடையாது. அடுத்த நாள்லேருந்து டிவி பார்க்கலாம், அடுத்த நாள்லேருந்து வெளியே போக ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் தூசிப்படாமல் இருக்கிறதுக்கு வச்சுட்டு அவங்க எல்லா இடத்துக்குமே போகலாம், எல்லாமே பண்ணலாம். கிட்டத்தட்ட பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றும் கிடையாது. ட்ராப்ஸ் அஃப்கோர்ஸ் நீட்ஸ் டு பி அப்ளைட் ஃபார் 1 month. அது we will be able to guide them as to how they can do it safely. ஒரு லிட்டில் ட்ரெமர்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வச்சு எங்கே டச் பண்ணலாம், எங்கே பிடிக்கலாம், எங்கே எவ்வளோ தூரத்துலேருந்து போடலான்றது we can guide them to the proper way. அது மாத்திரம் ஒன்று that has to be done. இப்போ சீனியர் சிட்டிசன் ஃபீமேல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க குக்கிங்லாம் எப்போ டாக்டர் ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணது 2 days சார். 2 days சர்ஜரி அன்னைக்கு அடுத்த நாள் ரிவ்யூ பார்க்குறோம். அன்னைக்கே மோஸ்ட்லி 99% பண்ணலான்னு சொல்லிடுவேன். இல்லை அட் த மோஸ்ட் 1 more day. ஸோ முதல்லலாம் ஒரு மாதத்துக்கு கிச்சன் பக்கமே போகக்கூடாது அதெல்லாம் சொல்லுவாங்களே சார். சார் முன்னாடி டெக்னாலஜி வாஸ் லிட்டில் மோர் ப்ரிமிட்டிவ் சார். இப்போ இட் இஸ் மோர் அட்வான்ஸ்ட். ஸோ அப்போ அண்ட் நம்ம ஒரு ப்ரொசீஜர் ஆரம்பிக்கும் போதில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருப்போம். அதுக்கப்புறம் வி ஃபைண்ட் இதெல்லாம் ஒன்றுமே பெரிய விஷயம் இல்லை அப்படின்றது வி அண்டர்ஸ்டாண்ட் ஸ்லோலி வித் டைம் ஆல்சோ. டாக்டர், இப்போ நான் கேட்க போகிற கேள்விகள் வந்து நிறைய ஃபீமேல் சீனியர் சிட்டிசன்ஸ் என்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறது. ஆக்சுவலாக அவங்க வீட்டில் இருக்கிற மேல் சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் எப்போ பார்த்தாலும் 24 hours வச்சுட்டு இருக்காங்க. ஐபிஎல் பார்க்குறாங்க, யூடியூப் வீடியோ பார்க்குறாங்க, இது ஃபோன்லேயே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட். ஏன்னா ரிட்டையர் ஆகிறாங்க, அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ சப்போஸ் அவங்களுக்கு கேட்ராக்ட் இருக்குன்னா அந்த ஃபோன் பார்க்கறதுனால ஏதாவது பிரச்சனைகள் அதிகமாகிறது கம்மியாகிறது மாதிரி ஏதாவது இருக்கா? கேட்ராக்ட் இட் செல்ஃப் நாட் அஃபெக்டட் பை யூசேஜ் ஆஃப் ஃபோன்.
பட் அவங்க குவாலிட்டி ஆஃப் விஷன் எனிவேஸ் கம்ப்ளீட்டாக டிக்ரீஸ் ஆகும்போது இது பார்க்குறதும் குறைச்சி தான் பெட்டர். இன்ஃபேக்ட் தே ப்ரெஃபர் டு யூஸ் த ஃபோன் பிகாஸ் டிஸ்டன்ஸ் விஷன் டிவியில் பார்க்குறது அவங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனாலேயே மேபி தே ஸ்டிக் டு த ஃபோன். டிவி பார்க்க முடியல அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் இதையே நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது ஃபோன் நிறைய யூஸ் பண்ணும்போது கண்ணு கொஞ்சம் ட்ரை ஆகும். டிவி இஸ் ப்ராபப்ளி அ பெட்டர் மீடியா டு வாட்ச் திங்ஸ் ஆன், பட் பிகாஸ் தே கான்ட் see they stick to this and then the eye dryness and things happen. டாக்டர், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளாக்கோமா ஸ்பெஷலிஸ்ட்டும் கூட ஆக்சுவலாக. ஸோ கிளாக்கோமா பற்றி ஒரு ப்ரீஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுங்க டாக்டர். கிளாக்கோமா அஃபெக்ட் ஆனவங்களுக்கு எப்படி இருக்கும் விஷயம், அவங்க எப்படி வந்து உங்களை அப்ரோச் பண்ணணும், எப்போ டாக்டர் அப்ரோச் பண்ணணும்? 90% ஆஃப் த டைம்ஸ் கிளாக்கோமா வந்து ஒரு வியாதி அப்படின்றது நம்ம தற்செயலாக கண்டுபிடிக்கிறது தான் சரி. ஏன்னா அந்த கிளாக்கோமால ஐ ப்ரெஷர் ஜாஸ்தியாகி நரம்பு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். பட் அது என்ன ஆகும்னா சைடு பார்வை குறைஞ்சிக்கிட்டே வரும் எல்லா பக்கத்துல இருந்தும். ஸோ அது நம்மளால அது கேட்ராக்ட் மாதிரி தான். இன்னைக்கு இப்படி இருக்கிறது இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு 2-3 மாசம் ஆகும். ஸோ அதை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. பார்வை சைடில் குறையுது அப்படின்றது ரொம்ப சுருங்கி சின்ன துவாரம் மொழியை பார்த்தா எவ்வளோ தெரியுமோ அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் அவங்களுக்கு தெரியும் தட் தேர் இஸ் சம்திங் ராங்னு. பட் அந்த ஸ்டேஜில் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. இருக்க அந்த சென்டர் விஷனை காப்பாற்ற முடியுமே தவிர அந்த சைடு விஷன் போனது தான். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், 40 வயசுக்கு மேலே எல்லாருமே அட்லீஸ்ட் 1 செக்அப் பண்ணிக்கணும். ஏன்னா எனிவேஸ் 40 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் ரீடிங் நம்பர் வந்துடும். ஸோ அதுக்கு செக் பண்ண ஆரம்பிச்சாங்களேன்னு இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது கிளாக்கோமா வெரி சிம்டம்லெஸ், ஸ்டில் வெரி அட்வான்ஸ்ட். ஸோ அது தற்செயலாக கண்டுபிடிச்சி ஒரு ரெகுலர் செக்கப்பில் கண்டுபிடிச்சி ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு நல்லது. ஏன்னா இதை நம்ம சைட் விஷன் குறையிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறது தான் பெட்டர். ஸோ 40 இயர்ஸ்க்கு மேலே இந்த ஸ்க்ரீனிங் கண்டிப்பாக பண்ணுறது ரொம்ப அவசியம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்துன்னா ஏர்லியராக கூட பண்ணிக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 20 இயர்ஸில் கூட இப்போ அம்மாவுக்கு கிளாக்கோமா இருக்குது, பிரதருக்கு கிளாக்கோமா இருக்குன்னா வெரி ஹை ரிஸ்க்னா இன்வேரியபிளாக வரும். ஸோ அப்போ 20 வயசுலேயே கூட ஒரு தடவை பண்ணிக்கிறது நல்லது. ஹிஸ்ட்ரி இல்லைனாலும் ஒரு 40 வயசில் ஸ்டார்ட். வாட் இஸ் கிளாக்கோமா டாக்டர்? கிளாக்கோமான்றது அவங்க கண்ணோட உள்ள அழுத்தம். ஸோ ஒரு ஐன்றது ஒரு பால். ஸோ இப்போ உள்ள ஒரு அது ஷேப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு ப்ரெஷர் இருக்கணும். ஸோ அப்போ அந்த ப்ரெஷர் இல்லைன்னா அது சுருங்கிடும், ரைட்? ஸோ அந்த ப்ரெஷர் வந்து இருக்க வேண்டியதோட ஜாஸ்தி இருந்தாலும் ஆர் அவங்க நரம்பு இருக்கிற ப்ரெஷரே தாங்க முடியலனாலும் அந்த நரம்பு ஸ்லோவாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் கிளாக்கோமா சார். டாக்டர், நான் எங்கள் அப்பா அம்மா உங்ககிட்ட செக்கப்புக்கு கூப்பிட்டு வரும்போது நீங்கள் என்ன செக்அப் பண்ண சொன்னீங்க? நீங்கள் என்ன செக்அப் பண்ணிவிட்டு இந்த கண்ணாடி போட்டேன் 0.5 தான் ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொன்னீங்க. நான் அந்த கண்ணாடி போட்டுட்டு நான் இந்த கிளினிக் விட்டு வெளில போனோடனே ரோட்டில் போகணுன்னு இந்த மெட்ரோஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பில்லர்ஸில் போட்ட நம்பர்ஸ்லாம் ரொம்ப கிளியராக தெரிஞ்சது. ஆக்சுவலாக எனக்கே செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. இட் கேவ் மீ இன்டர்னல் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் லிட்டில் ஸ்ட்ராங்கர் ஆக்சுவலாக. ஸோ இது மாதிரி கேட்ராக்ட் முடிச்சுட்டு இருக்கவங்க வந்து அவங்க என்னென்னலாம் வாழ்க்கையில் தொலைக்கிறாங்க டாக்டர்? ஆக்சுவலாக அந்த லேட்டர் 70 to 75 இயர்ஸில் பண்ணாமல் 76-77 இயர்ஸில் பண்ணும்போது என்னென்னலாம் அவங்க தொலைக்கிறாங்க? பேசிக்கலாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். they lose on self confidence, they lose on going out ஒரு நார்மல் லைஃப். குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் மோர் தென் குவான்டிட்டி ஆஃப் மோர் இம்பார்ட்டன்ட் தென் குவான்டிட்டி ஆஃப். நான் இத்தனை வருஷம் இருந்தேன்றதுல பெருமை ஒன்றும் கிடையாது. இத்தனை வருஷம் நான் வேணுங்கிறதெல்லாம் பண்ணேன், என்னால் குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ஜாய் பண்ண முடிஞ்சுது அப்படின்றதுல தான் இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் கம்ஸ் டவுன். ஸோ இப்போ இந்த விஷயம்னால we spoke about how they restrict themselves, how they don't go meet their relatives, பேர பசங்க பார்க்குறதில்ல, ஃபேமிலி பார்க்குறதில்ல, எல்லாத்துக்கும் ஒரு டிபெண்டன்ஸ். ஸோ ஐ திங்க் they lose out on a lot just because ஒரு சின்ன கரெக்டபிள் இஷ்யூ தான் இது. கண் கரெக்டபிள் இல்லை கால் உடஞ்சு போயிடுச்சு, கட்டு போட்டு வீட்டில் உட்காந்துருக்கணும், வேறு வழி இல்லை, உட்காந்து தான் ஆகணும். இது ஸ்மால் ப்ராப்ளம் தட் கேன் பி ஈஸிலி கரெக்டட். அது unnecessarily delayed and you restrict a lot of, you lose out on your quality. டாக்டர், இப்போ ஃப்ரீ கேட்ராக்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் நம்ம ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். அதில் என்ன டாக்டர் சீனியர் சிட்டிசன்ஸ் எதிர்பார்க்கலாம்? எவ்வளோ டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும்? என்ன டூஸ் என்ன டோன்ட்ஸ் ஆக்சுவலாக? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா. இந்த ஃப்ரீ பெய்டுன்றதுல ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காது சார். அந்த இனிஷியல் செக்அப்ஸ் அண்ட் இனிஷியல் ப்ராசஸ் எல்லாருக்குமே இந்த ஃப்ரீ ஒரு பெய்டில் எல்லாத்துலேயுமே சேம் தான். பேஷண்ட் வராங்க, ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஷன் செக் பண்ணுவாங்க அண்ட் செகண்ட் பவர் செக் பண்ணுவாங்க. இந்த விஷன் வந்து 100% விஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, பவர் போட்டால் கண்ணாடி நம்பர் தான் தேவையா, இல்லையானால் அவங்களுக்கு கண்ணாடி போட்டாலும் இம்ப்ரூவ் ஆகலையா அப்படின்றத பார்ப்பாங்க. ரெண்டாவது ஐ ப்ரெஷர் செக்அப் பண்ணுவாங்க. மூணாவது டைலட்டேஷன் பண்ணுவாங்க. ஐ மசில்ஸ் எல்லா டைரெக்ஷன்லையும் மூவ் ஆகுதா, ஸ்குவிண்ட் இருக்குதா, இதெல்லாம் பார்ப்பாங்க. அண்ட் டைலேட் ஆகும் அந்த டைமில். அந்த டைலேட் ஆனதுக்கப்புறம் நம்ம லென்ஸ் பார்க்க முடியும், ரெட்டினா பார்க்க முடியும், நர்வ் பார்க்க முடியும். இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்றதை ஐடென்டிஃபை பண்ணுவோம்.
இதில் எதுவும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அப்ராப்ரியேட்லி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆர் கேட்ராக்ட் இருக்கோ அந்த ஏதோ பர்டிகுலர் ப்ரொசீஜர் தட்ஸ் நீட்ஸ் சர்ஜிக்கல் கரெக்ஷன் வில் பி பிளான்ட் ஃபார் சர்ஜிக்கல் கரெக்ஷன். ஸோ pretty much same as paid or free everything. அந்த workup process is the same sir, no change. எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சார் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தா? Depends on the crowd, but usually somewhere around half an hour to 1 hour. சில பேருக்கு dilatation ரொம்ப டைம் எடுக்கும். அவங்க ஏஜ்னால அந்த மசில்ஸ் வந்து will not be as strong, it will take a long time. So it may take half an hour to 1 hour time for the whole process to be completed. Do's and don'ts ஏதாவது இருக்கா டாக்டர்? அவங்க வண்டி ஓட்டு போலாமா திருப்பி அது மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா டாக்டர்? Considering dilatation பண்றோம் and because of the age and everything, probably two-wheeler driving can definitely be avoided unless they come from very close distances. இல்லை அப்படி பண்ணித்தான் ஆகணும், வேற யாரும் இல்லை, நான் இப்படி தான் வந்தாகணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு சன் கிளாஸஸ், அந்த சன் தான் மெயின் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த டைலட்டேஷன் எஃபெக்டோட கொஞ்சம் மங்கலாக இருக்குமே தவிர யூ கேன் ஸ்டில் மேனேஜ், பட் அந்த சன் வந்து இஸ் அ ப்ராப்ளம். ஒரு சன் கிளாஸஸ் டெஃபினட்டாக வச்சிருக்கணும். முடிஞ்ச அளவு டிரைவிங் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 3-4 hours லேட்டர் தே கோ பேக் டு நார்மல் விஷன், அந்த பிளரிங் எஃபெக்ட் கம்ப்ளீட்டாக போயிடும் சார். ஸோ இந்த ஃப்ரீ ஐ கன்சல்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் நீங்கள் ஷெரின் ரவீந்திரன் சாரை நீங்கள் மீட் பண்ணணும்னாலும் நீங்கள் உங்களோட நேம், ஏஜ் அண்ட் லொக்கேஷனை 8110004517 நம்பருக்கு அனுப்புனீங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டாக்டர் ஷெரன் ரவீந்திரனை டேரெக்டாக வந்து மீட் பண்ணலாம். அவர்கிட்டயே ஃப்ரீ காம்ப்ரிஹென்சிவ் கன்சல்டேஷன். அது சும்மா கன்சல்டேஷன் கிடையாது, ஒரு 5 minutes 10 minutes பார்த்துட்டு விஷன் செக் பண்ணிட்டு அனுப்புறது கிடையாது. ஒரு 1 hour டீட்டெயில்டாக ஐ ப்ரெஷர், ஐ பவர், உங்களோட விஷன் எப்படி இருக்குது எல்லாத்தையும் காம்ப்ரிஹென்சிவாக செக் பண்ணிட்டு டாக்டர்ஸ் கன்சல்டேஷனோட முடிக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்டர் லாஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு விஷன் அஃபெக்ட்ஸ் லாஞ்சிவிட்டி? சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட் சார். இப்போ நம்ம கிளியராக தெரியும், கிளியராக கேட்குறோம், கிளியராக பார்க்குறோம் அப்படின்றப்ப நம்ம இன்னும் சேஃப்டியாக இருப்போம். படி இறங்குறோம், மேடும் பள்ளமும் தெரிஞ்சது, கிளியராக தெரியலன்னா ஸ்லிப் ஆகிற சான்ஸ் இருக்குது. பாத்ரூம் போகிறோம், தண்ணி கீழே இருக்குது, அதை பார்க்காம மேலே கால் வச்சிடுறோம், பாசி இருக்குது மேலே கால் வச்சிடுறோம், வளர்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ விஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஹியரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் சேஃப்டி, ஓவரால் சேஃப்டி. சைட் விஷன் சரியா தெரியல அப்படின்னா வண்டி ஓட்டுறது ரிஸ்க்கு. திடீர்னு இப்போ நடந்து போகிறோம், எல்லாம் நார்மலாக இருக்குன்னு பார்க்குறோம், சைட்லேருந்து ஒரு வண்டி வரும். ஸோ இது எல்லாமே தி விஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சேஃப்டி ஆல்சோ, ஓவரால் ஹெல்த் ஆல்சோ அண்ட் ஃபார் த லாங்கிட்டிவிட்டி. டாக்டர் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கோமார்பிடிட்டிஸ்னு இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. கேட்ராக்ட் யாருக்காவது பண்ணக்கூடாதுன்னு அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா சார்? இல்லை சார், அன்லெஸ் தேவ் ஹேட் அ ரீசெண்ட் ஹார்ட் அட்டாக் இருக்குது, ரீசெண்ட் ஸ்டென்ட் இருக்குது, இப்போ தான் 1 மாதத்துக்கு முன்னாடி போட்டாங்கன்னா வி மே வெயிட் அ லிட்டில் பிட் லாங்கர். இல்லைன்னா லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன்றுமே கான்ட்ராண்டிகேஷன் கிடையாது சார். எல்லாருமே கன்சல்ட் பண்ணி எல்லாருமே பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ரீசெண்ட் ஹெல்த் இஷ்யூஸ், ரீசெண்ட் சர்ஜரிஸ், ஸ்டென்டிங் ஒரு ரீசெண்ட் ஹார்ட் அட்டாக், வி மே wait for a little bit more. So who should do this free comprehensive cataract consultation, sir? Who is the eligible candidate for free cataract? Anybody and everybody over 60 is definitely an eligible candidate, sir. So can cataract lead to blindness, sir, actually? Yes sir, temporary blindness, permanent blindness ரெண்டுமே கேட்ராக்டால காஸ் பண்ண முடியும். Temporary blindness because அந்த cataract itself பிளாக் பண்றதுனால அவங்களால சரியா பார்க்க முடியாது, அது curable. cataract surgery பண்றோம், cure ஆயிரும். பெர்மனன்ட் பிளைண்ட்னஸ் பிகாஸ் கேட்ராக்ட் ஒரு டைம் வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அதுக்கப்புறம் அது என்ன ஆகும், அது பர்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பர்ஸ்ட் ஆச்சுன்னா பெயின், ரெட்னஸ் எல்லாம் வரும். அதுக்கு பிந்தி கரெக்ட் பண்ணாலும் விஷன் நார்மலாக இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ அது பெர்மனன்ட் டிக்ரீஸ் இன் விஷன். ஸோ கேட்ராக்ட் வந்து சடனாக வந்து யாருக்கும் பிளைண்ட்னஸ் கொடுக்கறது இல்லை, அது கிராஜுவலாக உதாசீனப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அது வெடிச்சு அது பெரிய பிரச்சனை ஆகும்போது தான் அது வந்து பிளைண்ட்னஸை கொடுக்குது. உங்கள் ஃபைனல் மெசேஜ் டாக்டர்? ஒரு செக்அப் தானே, ஒரு எல்லாரும் தே ஷுட் புட் தட் அந்த இனிஷியல் எஃபர்ட் அண்ட் கெட் ஒன் செக்அப். நார்மலாக இருந்ததுன்னா எவ்ரி திங் இஸ் குட், அப்நார்மலாக இருந்ததுன்னா ஏர்லியராகவே வி ஐடென்டிஃபை ப்ராப்ளம்ஸ், அது ரொம்ப சிம்பிளாக ட்ரீட் பண்ணி முடிச்சிட முடியும். அதையே டிலே பண்ணி அதை இர்ரிவர்சிபிள் லாஸ் போனதுக்கப்புறம் பண்ணுறதை விட இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் ஏர்லி செக்அப்ஸ், டூ ஏர்லி treatments as necessary. That is very important, sir. Thank you, doctor. நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா இருந்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் தானே, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு ஒரு அவேர்னஸோட நீங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா உங்க நேம், ஏஜ் அண்ட் லொகேஷன் மட்டும் 8110004517 நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நான் பர்சனலாக கோஆர்டினேட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு கன்சல்டேஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். நீங்க இந்த வீடியோவை உங்ககிட்ட மட்டும் வச்சுக்காம உங்களுக்கு தெரிஞ்ச சீனியர் சிட்டிசன் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸ், ஃபேமிலி குரூப்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. ஏன்னா இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் 2 monthsக்கு டெஃபினட்டாக இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, இது டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓட்டு போடணும்னா கூட உங்களுக்கு கேண்டிடேட் யாருன்னு தெரியணுங்க, அதுக்கு முன்னாடி உங்கள் ஐ செக்அப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் டேக்கிங் யூர் டைம்.